ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा गुरु साक्षात् परब्रह्मा தஸ்மை ஸ்ரீ குருவாழ்க குருவே துணை. எல்லா புகழும் போகருக்கே, எல்லா புகழும் சிவானந்த பரமஹம்சருக்கே. ஓம் குருவாழ்க குருவே துணை. அட்சய லக்ன பத்ததியின் ஆசிரியரும் என் உள்ளத்தை கொள்ளை கொண்ட என் குருநாதருமாகிய திரு புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த நாளை துவக்குகின்றேன். இந்த நாள் எனக்கு இனிய நாளாகவும் என்னுடைய வாக்கு வல்லமை பெறும் நாளாகவும் என் தொழில் மேன்மை அடையக்கூடிய நாளாகவும் எல்லா வல்லமையும் நான் பெற எல்லாம் வல்ல என் குருவின் பாதத்தை வணங்குகிறேன். இவை அனைத்தும் எல்லாம் வல்ல என் குருவின் ஆசியால் எனக்கு கிடைக்கட்டும். ஓம் குருவாழ்க குருவே துணை. அன்பார்ந்த நேயர்களே, இன்றைய நாம் பேசும் பொருள், நேற்று நாம் போட்டிருந்த அந்த பிரேதாத்மாவை பற்றி 2ஆம் பாகம் போட்டிருந்தோம். அந்த பிரேதாத்மாவினுடைய இது 3ஆம் பாகம். அந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் பெட்டெல்லாம் கிழிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி வந்தோன்னா அந்த பொண்ணுடைய அட்சய லக்னம் 1ஆம் பாவத்தில் அட்சய லக்னம் அட்சய லக்னத்தினுடைய D9 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாவம் 1ஆம் இதில் ஓடிட்டுருக்கு. சரி, நாம் இந்த ஜாதகருக்கு பரிகாரம் செய்யலாம், செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நான் அந்த பரிகாரத்தை செய்யலான்னு முடிவு கட்டி அந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சோம். அந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஜாதகத்தை ஆய்வு செய்யும் பொழுது 4ஆம் பாவகம், அந்த ஜாதகருடைய 4ஆம் பாவகத்தை எடுத்து கணக்கில் வச்சு பார்த்துட்டு ஒரு நிமிஷம் நான் அப்படியே உதறி போயிட்டேன். ஏன்னா இவர் என்ன செஞ்சிருக்கார், அந்த பொண்ணோட அவங்க அப்பா என்ன செஞ்சிருக்காருன்னா, அவங்க அம்மாவுக்கு தன்னுடைய மனைவிக்காக, தன்னுடைய மனைவியினுடைய சுகத்திற்காக தன்னுடைய தாயையே, அந்த அம்மாக்கிட்ட இருந்த அவங்க பாட்டியுடைய, அதான் அவங்க அம்மாவுடைய சொத்தை இவர் அந்த அம்மா அந்த அம்மா பையன் மேலே அளவு கடந்த பிரியம். அதனால் அம்மாக்கிட்ட நைஸாக பேசி அந்த சொத்தை பூரா தன்னுடைய மனைவி பேரில் மாற்றி எழுதிட்டு அந்த அம்மாவை ஒரு அனாதாசிரமத்தில் கொண்டு போய் சேர்த்திட்டார். ஆனால் அந்த அம்மா அந்த அனாதாசிரமத்தில் இல்லை. அந்த அனாதாசிரமத்தை விட்டு அந்த அம்மா வெளியே போயிடுச்சு. எங்கேயோ போய் அந்த அம்மா சூசைட் பண்ணிச்சு போட்டிருக்கு. இது நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு நம்ம தெளிவாக அந்த 4ஆம் பாவகத்தினுடைய இதையும் 5ஆம் பாவகத்தையும் வச்சு நம்ம கணக்கு போட்டு பார்த்துட்டு பூஜையில் உட்காந்து நம்ம தியானம் பண்ணிவிட்டு பூஜை பண்ணிவிட்டு நம்ம அவரை கேட்கும்போது அந்த இடத்துல அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவர் தன் தாய்க்கு செஞ்ச கொடுமையை அவர் மனைவி முன்னாடியே என்கிட்ட சொல்லிட்டு அழுதார். எங்கள் அம்மா இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் அம்மா துர்மரணம், எங்கே போனாங்க, என்ன ஆனாங்கன்னே தெரியல, இது வரைக்கும் அவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல. நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், அந்த தாய் மனம் நொந்து போய் அந்த தாய் தன்னுடைய சீவனை நீத்துக்குச்சு. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. எல்லாருக்கும் நான் சொல்கிறது தான், பெற்ற தாயை விற்றடிமை கொள்ளுகின்ற பேதைகால், சித்தி இல்லாத போது சீவன் இல்லை சிவனும் இல்லை, இல்லை இல்லை இல்லையேன்னு சிவவாக்கியார் பாடியிருக்கார். பெற்ற தாயை விற்றடிமை கொள்ளுகின்ற பேதைகால், தன்னுடைய தாயை அவர் அந்த இடத்துல தாய் அப்படிங்கிறத பராபரை என்று சொல்லக்கூடிய அந்த மெய்ப்பொருளை காரணம் வச்சு அவர் பேசுகிறார். பெற்ற தாயை விற்றடிமை கொள்ளுகின்ற பேதைகால், சித்தி இல்லாத போது சீவன் இல்லை சிவனும் இல்லை, இல்லை இல்லையே. இந்த இடத்துல சீவன் என்பது சிவன். அப்போ சீவன் என்பது ஜெனட்டிக், சீவன் என்பது ஜெனட்டிக். அந்த ஜெனட்டிக் இல்லை என்ன, அந்த ஜெனட்டிக்கில் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா சிவன் என்பது எங்கேயுமே போய் தடாதீங்க. சிவன் என்பது உங்கள் உள்ளத்திற்குள்ளாரையே உங்களுக்குள்ளாரையே இருப்பது தான் சிவன். அதனால தான் 100 தடவை சொல்கிறது, எல்லா கர்ம காரியங்களுக்கும், எல்லா செயலுக்கும், எல்லா விதமான காரண காரியங்களுக்கும் நானே பொறுப்பு என்பதை எவன் ஒருவன் உணர்கின்றானோ, யாரால் உணர முடியும்னா சித்தியும் சிவனும் ஒன்று. அதாவது சீவன் இல்லாவிடில் சிவன் இல்லை, சித்தி இல்லாவிடில் சிவன் இல்லை, சிவனும் சீவனும் ஒன்று என்று யார் உணர்கின்றார்களோ அவர்களால் மட்டுமே இதை ஏற்றுக்கொள்ள முடியும். அதுக்கப்புறமேட்டு நான் உங்களுக்கு பரிகாரம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சவன், இல்லைங்க நீங்கள் இந்த இதுக்கு என்னால் பரிகாரம் செய்ய முடியாது, பரிகாரம் செய்யக்கூடாது, இதுக்கு பரிகாரம் செஞ்சு கொடுக்க முடியாது, அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் தாய் ஸ்தானத்தில் இருக்கிறவங்கள நீங்கள்
அவங்களுக்கு வந்து என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவி மட்டும் செய்யுங்க. உங்களுக்கு கர்ம பலன் இருந்தால் உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய 8ஆம் இடத்தை நான் ஆராய்ச்சி செய்ய அவங்கள அனுப்பிச்சுட்டு அந்த பொண்ணுடைய 8ஆம் இடத்தை ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் அவங்க அது வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஆனால் அவங்க போயிட்டு அவங்க அப்பா மட்டும், அந்த பொண்ணோட அப்பா மட்டும் என்கிட்ட வந்தார். சாமி, ஏதோ சம்திங் சொல்கிறதுக்கு சங்கடப்படுறீங்க, அது என்னான்னு சொல்லுங்கள் அப்படின்னார். நான் ஒரு தேதியை குறித்து கொடுத்து இந்த தேதிக்கு பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சிட்டேன். ஆனால் நான் குறித்து கொடுத்த தேதிக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே அவங்க பொண்ணும் அதே மாதிரி விபத்தில் இறந்துட்டாங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, ஒருத்தர் பரிகாரம் செஞ்சு கொடுத்தா கூட, செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சா கூட அவங்க செய்கிற கர்மா அவங்கள பாதிச்சே தீரும். இன்னமும் அந்த பிரேத கர்மா அந்த வீட்டை தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த பிரேத கர்மா ஒன்றோடு இன்னொன்று சேர்ந்து இப்போ 2 கர்மாவாக சேர்ந்து ஒட்டுமொத்தமாக அந்த குடும்பத்தை வந்து பழி தான் வாங்கும். அது பழி வாங்காத விடாது. இது அவங்க செய்யக்கூடிய அந்த தான தர்மம் இதை பொறுத்து அவர் திரும்பி அந்த தேதிக்கு முன்னாடி வந்து என்கிட்ட அழுதுகிட்டே சொன்னார், எங்கள் பொண்ணு இந்த மாதிரி இதாகிடுச்சிங்க அப்படின்னு. நான் ஒரு காரணத்தோடு தான் சார் அதை எழுதி கொடுத்தேன். இனிமேவாவது நான் சொல்கிறத செய்யுங்க. நீங்கள் போய் இந்த இதை வந்து நீங்கள் உங்கள் அம்மாவுடைய வயசில் இருக்கிறவங்கள நீங்கள் வந்து ஆதரிக்க துவங்குங்க. இந்த கர்மா இந்த ஜென்மத்திலேயாவது உங்களுக்கு கழிஞ்சு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் அனுப்பிச்சிட்டேன். இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, பிரேத கர்மா, பிரேதாத்மாவிற்கு மரணம் இல்லை இல்லை இல்லை. பிரேதாத்மாவிற்கு மரணம் மட்டும் கிடையாது. அந்த பிரேதாத்மாவே சாந்தி அடைஞ்சி அந்த பிரேதாத்மாவே மனம் கனிந்து வெளியே போகணும். அந்த பிரேதாத்மாவே மனம் கனிஞ்சு வெளியே போனதான். நான் அங்கே பூஜை பண்ணுறேன், இங்கே பூஜை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், எதா பண்ணாலும் சரி, பிரேதாத்மா இறந்தாலும் மீண்டும் பிறக்கும். பிரேதாத்மாவிற்கு மரணம் இல்லை அப்படிங்கிறது தான் சித்து நூல்களினுடைய தத்துவம். இதை வந்து திருமூலர் வந்து ஏகப்பட்ட சூட்சமமாக அதை எழுதியிருப்பார். சில இடத்துல கொண்டு போய் சில கண்மங்களுக்கு நிறைய கண்மம் இருக்குது. புலிவாய்க்கட்டை, எலிவாய்க்கட்டை, அதே மாதிரி கிணற்றில் நீர் வராமல் இருக்க, கிணற்றில் நீர் வர, ஏரி குளம் நிரம்ப, இந்த மாதிரி நிறைய கண்மங்களை வந்து திருமூலர் வந்து கொடுத்துருக்கார். திருமூலர் திருமந்திர மாலையில் ஏகப்பட்ட சொல்லியிருக்கார். அப்போ அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, அந்த கண்மத்துக்கு உண்டான இதுக்கு அந்த எந்திரத்தை வந்து நாம் கரெக்டாக பாடம் பண்ணி கரெக்டாக கொண்டு போய் அந்த குறிப்பிட்ட அந்த சில நேரத்தில் சொல்லியிருக்காரு, ஐயன் கோயிலின் உள்ள யானையின் வலது காலில் கீழ் இதை புதைக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பார். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லியிருக்கும்போது அதை நம்ம செய்யும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து அது நம்மளுக்கு தேடி கொடுக்கும். ஆனால் இதில் என்ன ஒன்றுனா, சில கண்மங்களுக்கு செய்யக்கூடாதுன்னே திருமூலர் வந்து சொல்லியிருப்பார். அப்படி செஞ்சால் அந்த கண்மம் வந்து சக்ஸஸ் ஆகாது, அது வெற்றி அடையாது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் பிரேதாத்மாவை சீண்ட துவங்கணும். பிரேதாத்மாவை சாதாரணமாக சீண்டிட்டோம்னா அந்த பிரேதாத்மா அவ்வளோ சாதாரணமாக தூங்க விடாது. 2வது, நாங்கள் எங்களுடைய குல வழக்கப்படி நாங்கள் பிரேதாத்மாவோ இந்த மாதிரியான சில துர்பலன்களுக்கு நாங்கள் பூஜை பண்ணுறது மகாருத்ரம் அப்படின்னு முனீஸ்வரனுடைய கோயிலில். ஏன்னா அவர் தான் ருத்ரனுங்கிறது அவர் தான். முனீஸ்வர பகவான் தான் ருத்ரன். மிகப்பெரிய ருத்ரனே அவர் தான். ருத்ரம் படிக்கிறதே அவர் முன்னாடி தான் படிக்கணும். அவர் முன்னாடி ருத்ரம் படிச்சிங்கன்னா அந்த ருத்ரம் மிகப்பெரிய வெற்றி பலனை தரும். ஏன்னா எங்களுடைய ஐயன் கோயிலில் நாங்கள் படிக்கிறதே மகாருத்ரம். இந்த மகாருத்ரத்தை தான் நாங்கள் வந்து அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி தான் கேட்க முடியும். அவரெல்லாம் அதிகாரம்லாம் பண்ண முடியாது. அந்த ருத்ரனுடைய அந்த மகாருத்ரன் என்று சொல்லக்கூடிய அந்த முனீஸ்வர பகவான்கிட்ட போய் சஞ்சமே மசஞ்சமே பிரியஞ்சமே ருணா காமச்சஞ்சமே காமச்சஞ்சமே சௌமானசஞ்சமே பத்ரஞ்சமே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாந்தி பாடம்னு இருக்குது. அதாவது ருத்ரனிடம் போய் அந்த சாந்தி பாடத்தை பாராயணம் பண்ணி அதுக்குண்டான சில சமிதுகள் சில மூலிகைகள்லாம் இருக்குது. அந்த மூலிகைகள்லாம் வந்து நாம் வச்சு பண்ணும்போது
அந்த பிரேதாத்மாவிற்கு அந்த இடத்திலிருந்து அவர் விடுதலை வாங்கி தருவார்.